தந்தன மல்லி வாசம் கொஞ்சது இப்பதான். யாரு நம்ம வீட்டான பாடி நீங்க எடுக்குது? யார் இந்த கிழமை? யோ யார் நீ பிச்சுக்காரனா? மகனா எனக்கு தெரியலடா, அங்க ஒப்பண்டா. ஆமா குரல் அப்படிதான் இருக்குது. என்னப்பா இது வேஷம்? ஒரு நேரத்துக்கு முன்னால ஒரு போன் வந்துச்சுடா, உங்களுக்கு 65 வயசு ஆகுதான்னு கேட்டாங்க. போன்ல 65 வயசு ஆகுதான்னு கேட்டாங்களா? யாரு அது? யாரு எவங்கன்னு தெரியாது. உங்களுக்கு 65 வயசு ஆகுதான்னு கேட்டாங்க. ஆமான்னு சொல்லிட்டேன். ஆமான்னு சொல்லிட்டியா? உலக்க எதுக்கு ஆமான்னு சொல்லுவ? உனக்கு 50 தானே ஆகுது. டேய் 65 வயசு ஆயிடுச்சுன்னு சொன்ன உடனே உங்களை பாக்கிறதுக்கு நேர்லயே வரேன்னு சொன்னாங்கடா. நேர்ல வந்து அட இதுக்கு கூட உனக்கு புரியல. 65 வயசு ஆயிடுச்சுல, உங்களுக்கு வயசு ஆயிடுச்சுன்னு உதவி பண்ணுவாங்கல்ல. சூப்பர்ப்பா, எப்படி இது மாதிரி எல்லாம் யோசிக்கிறேன்னே தெரியலையா? அதுக்கெல்லாம் கிட்னி வேணும்டா. நான் அட்ரஸ் தான் சொல்லிட்டேன், உனக்கு கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. ஒரு கண்ணாடி தான் தேடி வந்து கூட. இதோ எத்தனை வர இரு. மல்லிகை பூவே பார்த்தாயா, என் தலையில் நான் வெள்ளை அடிக்கிறத பார்த்தாயா. பூங்குயிலே எத்தனை நாளாக காத்திருந்தேன். பிஞ்சுக்கான வரா வாடா. பிஞ்சுக்கானா எப்படிங்கிறா? யார் பெரியவரே நீ? என் பேர் கரெக்டா சொல்ற? அடங்கொய்யால அடையாளம் தெரியல பொழுது. இந்த கண்ணாடி யார்ப்பா இந்த பெரியவரு? எங்க அப்பாவோட பெரியப்பா. இன்னைக்குதான் சிங்கப்பூர்ல இருந்து வந்துக்கிறாரு. சிங்கப்பூர் பெரியப்பாவா? என்கிட்ட சொல்லவே இல்லையே. அட உடுப்பா, நான் சிங்கப்பூர்ல எவ்வளவு பெரிய பணக்காரன் தெரியுமா? இங்க பார்த்தா என் தம்பி பையன் ரொம்ப கஷ்டப்படுறான். பிரச்சனை இல்லை, கன்சாமிட்டு நிறைய பணம் கொடுத்துருங்க. கொடுக்கணும். அவனை நல்ல பெரிய பணக்காரன் ஆக்கலான்னுக்கிறேன். மாப்பிள உனக்கு விஷயம் தெரியுமாடா? என்னடா விஷயம்? அந்த கடைக்கார பொண்ணு எவனு கூட்டுன்னு ஓடிச்சான். அப்படியா? நீ ரொம்ப நாளா அதை பாத்துந்தியாடா? ஓடி போயிட்டு எப்ப இருந்தாலும் வந்துதான் ஆகனா, அப்ப பாத்துக்கலாம். யாருப்பா அந்த பையன்? திருட்டு முடிஞ்சாக்குத ஊட்டெல்லாம் சேர்க்காத. யாராமா உங்க அப்பா மூஞ்சி ஜாட்டில அப்படியே இருக்கிறான்? அவங்க பெரிய தாத்தா. தாத்தாவா? இவ்வளவு நாள் எங்கடா போயிட்டு இருந்தால? ஏய் வெளிநாட்டுல இருந்து வந்துக்கிறேன்டா. வெளிநாட்டுல இருந்து வந்த மூஞ்சி மாதிரியே தெரியலையதே. மாப்பிள்ள விடு, அவர் பேச்சுக்கெல்லாம் போவாத. எங்க வீட்டுக்கு விருந்தாளிங்க எல்லாம் வர போறாங்க. விருந்தாளிங்க வர போறாங்களா? நான் உங்க அப்பா போயிட்டானா? வாய கைவிடா. அதெல்லாம் இல்ல, எங்க அப்பா ஊருக்கு போயிடுது. அவனை பணக்காரனாக போறேன். இவனே பாதி சோத்துக்கு வழி இல்லாத மாதிரி இருக்கிறான். இவனா பணக்காரன் ஆக போறான். டேய் பாக்கத்தானடா போற சொன்ன. பெரியப்பா என்னையும் பணக்காரன் ஆகிட்டு பெரியப்பா. என்னடா என்ன பெரிய பண்ற? கன்சாமி நானும் ஃப்ரெண்டு. அப்ப நீ பெரியப்பா தானே? சரி அதெல்லாம் பாத்துக்கலாம், கம்முனு. பெரியப்பா நீ என்ன சொல்ற நான் கேக்குறேன். மாப்பிள்ள இதெல்லாம் நாடா கூத்தியா? நேத்துக்கிட்ட உங்க வீட்டுக்கு சொந்தக்காரெல்லாம் வரப்போறாங்க. மாப்பிள்ள நாங்க பணக்காரன் ஆக போறோம்ல, அதான் எல்லா சொந்தக்காரங்களும் வராங்க. நான் சொல்ல இங்கதான் மகனே உன்னை எங்க தேடுத்த? நேத்துக்கு தேடுறீங்க? ஏய் ஒரு பெத்தாப்ப தேட கூடாது. என்ன பேசுற நீ? யோ நேத்துக்கே தண்ணி அதை சொல்லிய முதல்ல. முன்ன மாதிரி என்னால திருடலாம் முடியலடா. அந்த தொழில் நீ தானே பாக்கணும். பாரு மாப்பிள்ள, இவன் செஞ்ச திட்டு தொழில என்ன பார்க்க சொல்றான். ஏன் பார்த்தா என்னடா இவ்வளவு நல்லா தேடி எத்தாந்து போட்டுதானே நீ உடம்பு வளர்த்து வச்சுங்கிற? கரெக்டான கேள்வி கேட்டமா. இது மாதிரி உரைக்கிற மாதிரி கேளுமா. இது யாரு? இது வயசான கந்தசாமி மாதிரி இருக்குது. கஞ்சாமோட பெரியப்பாமா, வெளிநாட்டுல இருந்து வந்துக்கிறேன். வெளிநாட்டுல இருந்தா? கந்தசாமியோட பெரியப்பாவா? ஆமாமா, கஞ்சாமோட பெரியப்பா தான். அவனை பணக்காரனாக்கிறதுக்கு வந்துக்கிறேன். பெரியப்பா என்னையும் பணக்காரன் ஆயிடு பெரியப்பா. பா அதுக்குள்ள புத்திய மாற போறா. அவனுக்கு வம்சத்துல உன்ன எப்ப பணக்காரன் ஆக்குவாங்க? ஏய் கம்னுடா, எல்லாம் யாருக்காகடா? உனக்காக தானடா. எனக்காக சொல்லி அசிங்கப்பட்டு நிக்கிட்டு நீ ஒழுங்கா போயிடு. நான் செம்ம கோவத்துல இருக்கிறேன். அப்போ இது கள்ளிப்பால் குத்துந்தா இவ்வளவு பேச மாட்டேங்குது. ஏன் தப்புதான், ஏன் விடு. நாளைக்கு நாளை நீ சோத்துணும்ல, கலந்து வச்சிடுறேன். பா இது தாயா இல்ல என்ன இது? பாரு மாப்பிள்ள எதனா கல்லு வச்சிருமா? மாப்பிள்ள ஏன்னா பாதாம் முந்திரி பிஸ்தா இது எதனா கலந்து வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுங்க பாதாம் முந்திரில கல் வைக்குமா? ஏன்டா இதுங்களுக்கு ஒத்து ஊத்துற? ஏய் கடைசியா கேக்குறேன், என் தொழில் எடுத்து நடத்த முடியுமா முடியாதா? முடியாது. இப்ப என்ன பண்ண போற? என் வாரிசே ஒருத்தர் தத்து எடுத்து அவனுக்கு சொல்லி கொடுப்பேன் என் தொழில. போய் சொல்லி குடியா? உன் தொழில தத்து எடுத்து சொல்லி கொடு. ஏக்கனே நீ வரையா, உனக்கு நான் சொல்லி தரேன். நாங்க தான் பணக்காரனாக போறோம்ல, எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்ல. நீ வேணா பிஞ்சுக்காரனை கூட்டின்னு போ. ஏன்பா நான் தான் இவரை பெரியப்பான்னு சொல்லிட்டேனே. பெரியப்பான்னு சொன்னா தூக்கி குத்துருவாங்களா? போயா அந்த தொழிலாவது கத்துக்கோ. உங்களை நம்பினா கைட்டு விடுறீங்க. என்ன பெரியப்பா இது? போடா, 4 தொழில் தான் போய்க்க முடியும். போய் திருட்டு தொழிலை கத்துக்கோ. சரி பெரியப்பா, தொழில கத்துன்னு வரேன். இனிமேல் பத்தி இவன் தானே என் பையன். அப்பா அம்மா எவ்வளவு சின்ன புள்ள. போங்க இந்த ஆளை கூட்டின்னு போங்க. டே மவனே, நான் சொல்றதுல நீ கேப்பியா?
நீ சொல்றதெல்லாம் கேக்குறப்பா. கண்ணே, அப்பா சொல்றதெல்லாம் கேட்கணும். எங்க திட்டு சொல்றாரு அதெல்லாம் செய்யணும். சரிம்மா, உங்க பேரை நான் காப்பாத்துறேன். அட அட அட, தங்கமான புள்ளிக்குது இதுங்குது தர்தல. ஏய், அவனை கூட்டு வரல, கூட்டு போடா. சும்மா எதனா பத்தி பேசினு இருக்காதா? ஐயா வாயப்பாரு, வீட்டு பக்கம் வராத. வாடா மகன போலாம். வாமா போலாம். மாப்பிள்ள, நான் அக்கிரம பந்துங்க பாத்தியா? சரி விடு மாப்பிள்ள, நடக்கிறது தான் நடக்கும். என்ன நடக்குதுதான் நடக்கும். சரியா, உங்க தாத்தாக்கு எவ்வளவு சொத்துக்குதா? பல கோடிக்குது. ஐயா, இவனுங்க பல கோடிக்குதா? பிச்சை 5 ரூபாய் போட்டா சிரிப்பாங்களே, அது மாதிரி சிரிக்கிறானே. அதெல்லாம் ராஜ சிரிப்பு மாப்பிள்ள, பணக்காரர்களுக்கு ஒண்டிதான் வரும். வரும், பல்லா வரும். லொகேஷன் இங்கதான் காட்டுது. பிரதர் இப்படி கொஞ்சம் ஓரம் கட்டுங்க. வந்துட்டாங்க. யார் மாப்பிள்ளதா? நீ கம்முன்னு இரு. வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கங்க, இவர் தான் எங்களோட தாத்தா. 65 வயசு போன்ல பேசுனேன். நான் உங்ககிட்ட தானே பேசுனேன். ஆமா சார், என்கிட்ட தான் பேசுனீங்க. எனக்கு தான் 65 வயசு. ரொம்ப சந்தோஷம். உங்களை பாக்குறதுக்கு தான் நாங்க டி நகர்ல இருந்து ஆட்டோலயே வந்திருக்கோம். நீங்க என் வீட்டுக்கு வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. இதுவும் வீடு இல்ல, இது உங்க அண்ணன் பையன் வீடு. நீ கொஞ்சம் வாயை மூடு. பண்ணி பையன் இவன். பண்ணி பையனா? அந்த ஆள் சொல்றதெல்லாம் கேட்காதீங்க. மாப்பிள்ள நீ கொஞ்சம் வாயை மூடுறியா? சார் வாங்க சார். தம்பி, இவங்க உங்க தாத்தாங்களா? இவர் தான் பக்கத்துல நாங்க வந்தோம். சொன்னாரு, தாத்தா சொன்னாருங்க. 65 வயசு ஆயிடுச்சுன்னாரு. அதனாலதான் கண்டிப்பா பார்க்க வந்தோம். ஆமா அவருக்கு 65 வயசு ஆயிடுச்சு தான். சரி, என்ன விஷயமா தாத்தாவை பார்க்க வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒண்ணு இல்ல தம்பி, 65 வயசு ஆயிடுச்சு உங்க தாத்தாக்கு. இன்னும் ஒரு வருஷமா 2 வருஷமா இருப்பாரு. உண்மைதானே? என்னடா 1 வருஷம் 2 வருஷம்ன்றாங்க? நீ கம்முனு. உண்மைதாங்க. அதுக்குதான் நாங்க 65 வயசு ஆனவங்களுக்கு ஒரு சலுகை கொடுக்கறோம். சொல்ல. ஏய், உங்க தாத்தா பணம் கத்தனா என்ன சலுகைன்றாங்க? நீ கம்முன்னு இருடா. ஒண்ணுமே புரிய மாட்டு மாப்பிள்ள. கோடீஸ்வரன்றீங்க, சலுகை குத்தாடிய வாய பழகுறீங்க. அவனை வாயை மூடிக்கின்னு சொல்லு. எனக்கு பிபி கிபி எல்லாமே இருக்குது. பாருங்க, பிபி எல்லாமே இருக்குன்னு சொல்றாரு. 6 வருஷம் தாங்க வரேன்றது தெரியல. ஏமா, அது அப்பப்ப சொல்லாதீங்கம்மா. நான் 6 வருஷம் இருக்கிறேன், 6 வருஷம் இருக்கிறேன். இருக்கிற வரைக்கும் எடுத்துட்டு போறேன். விடுங்கம்மா. ஏங்க, அதுக்கு தானங்க உங்களுக்கு நாங்க ஒரு சலுகை கொடுக்கறோம். அத்தை மட்டும் கொடுங்க, மத்ததெல்லாம் சொல்லாதீங்க. அவரு கஷ்டப்படுறாரு போல இருக்குது. சரி, ஓகே விடுங்க. ஸ்ட்ரைட்டா நாங்க விஷயத்துக்கே வரோம். இப்போ சொன்னீங்க பாரு, இது 100ல ஒரு பாயிண்ட். சொல்லுங்க விஷயத்த. இப்போ உங்களுக்கு 65 வயசு ஆயிடுச்சா? உங்க குடும்பத்துக்கிட்ட 1 லட்சம் ரூபாய் நாங்க கொடுத்துருவோம். 1 லட்சமா? டேய், அந்த ஆள் தானே கோடீஸ்வரன். 1 லட்சத்துக்கு இப்படி வாய பழகுறீங்க? நீ கொஞ்சம் வாயை மூடுறா. வாய மூடினா எப்படா? தம்பி, குறுக்க பேசாதீங்கப்பா. அவங்கள நான் புரிய வச்சிட்டு இருக்கேன்ல. நாத்த புரிய வைக்கிறியோ? சரி, ஏதோ ஒண்ணு பண்ணி தொலை. சார், இந்த 1 லட்சம் ரூபாவை என் கடை தானே சார் கொடுப்பீங்க? ஆமா தம்பி, அவருக்கு அப்புறம் நீங்க தானே வீட்டுல இருக்கீங்க. உங்ககிட்ட 1 லட்சம் ரூபாய் கொடுப்போம். நான் தான் வீட்டுல இருப்பேன், என் கையிலே கொடுக்கலாமே. நீங்க இருக்க மாட்டீங்க. நீங்க எப்படி இருப்பீங்க? நான் எப்படி இருப்பேனா? புரோக்கர் என்னையா? இப்ப இருக்கிறீங்க, 1 லட்சம் ரூபாய் கொடுத்ததுக்கு அப்புறம் இருக்க மாட்டீங்களே. என்னடா பேசுறாங்க? அதான் 1 லட்சம் ரூபாய் தராங்கல்ல, நான் வாங்கி வச்சுக்கிறேன். என்ன நீ வாங்கி வச்சுக்கிற? நான் இருக்க மாட்டேனாமே. அட, நான் வாங்கி வச்சுக்கிறேன்ப்பா. பாவா. டேய், என்னடா அப்பான்றா? இவன் வேற. சாரி தாத்தா. என்னப்பா, உங்களுக்கு ஓகேவா? எல்லாம் ஓகே சார், நீங்க காசை கொடுங்க. நான் எங்க போவேன்? உங்களை தான் நாங்க கூட்டு போயிடுவோமே. எங்க? 2 வருஷத்துக்கு அப்புறம் எங்க போவீங்களோ அந்த இடத்துக்கு இப்ப நாங்க கூட்டு போயிடுவோம். டேய், என்னடா சொல்றாங்க இவங்க? ஏங்க, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. தம்பி, இவர் எப்படியோ 2 வருஷத்துல போற கேஸ் தானே. அதனால இப்ப இவரை நான் கூட்டு போயிட்டு கண்ணு, கிட்னி, ஹார்ட், லிவர் எல்லாத்தையும் தூக்கிடுவோம். ஏன் அதிர்ச்சி ஆவறீங்க? ஆட்டோ டிரைவர், அந்த கேஷ் எடுத்துருவாங்க. என்னங்க தம்பி, 1 லட்சம் ரூபா. டேய், காசு வாங்காதடா. அப்ப என்கிட்ட கொடுங்க. ஏன்பா நீ வாங்குற? அவங்க தானே வாங்கணும். டேய், காசை குடு அவங்க கிட்ட. வாய மூடு மாப்பிள்ள. இவனுக்கு பிடிச்ச ஆட்டோல அமுச்சு விட்டுரு. நீ நானும் பாதி பிச்சுக்கலாம். என்னது? நான் சாவணும், நீங்க நல்லா வாங்கணுமா? இங்க பாரு தாத்தா, சான்ஸ் ஒரு வாட்டி தான் கிடைக்கும், புரிஞ்சுக்கோ. நீ போ. யார தாத்தா? நாங்க ஒப்பனா? அப்பாவா? என்ன சீட்டிங் பண்றீங்களா? என்னடா சீட்டிங் பண்றாங்க? நீங்களா போன் பண்ணீங்க, நீங்களா காசு எடுத்து கொடுத்துட்டு கிட்னி கேக்குறீங்க. யோ, வயசானவன் நீ தானே சொன்ன. சொன்னேன், இதனா வயசானவங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னு பார்த்தேன். நீ என்கிட்ட இருந்து கிட்னி கேக்குற? ஆஹா, இவ்வளவு பணங்குது. ஓடிலாம். மாப்பிள்ள, டேய் நில்றா. டேய் மாப்பிள்ள, போடா. டேய் மாப்பிள்ள நில்றா. நான் படத்துக்கு ஓடிச்சிங்க. யோ, அவங்க ஒண்ணா நீ தான் இருக்கல. ஆட்டோ டிரைவர், தூக்குங்க விட. நான் இல்லையா? நானே இல்லையா? உடிங்க மேலே. ஐயோ, எடி அப்படியே.